இருக்குது. சினிமா துறையில் இருக்கிறவங்க மருத்துவத்தில் இப்படி நடக்குது அப்படின்னும் போது விமர்சிக்கிறாங்க, மற்ற துறையில் நடக்கும்போது விமர்சிக்கிறாங்க. நீங்களும் கூட மருத்துவருக்கு ஒரு பாலியல் சீண்டல் வரும்போது விமர்சிச்சிங்க. ஆனால் பொதுப்படையில் ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு. மருத்துவர்கள் ஏன் இந்த சமூக கருத்துக்களுக்கு வந்து வாய் திறக்க மாட்டுறாங்க, ஏன் வந்து அவர்கள் குரல் கொடுக்க மாட்டுறாங்க, அவர்களுடைய துறையில் நடக்கும்போது தான் வந்து குரல் எழுது அப்படின்றாங்க. இதுக்கேற்ற மாதிரி தானே எல்லா மருத்துவர்களும் இருக்காங்க. கரெக்டாக கேட்டீங்க, செருப்படி தான் எங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சமூகத்தில் நடக்கிறது அளவுக்கு நம்ம பேசுறது இல்லைன்றது உண்மை சார். ஏன்னா நான் தான் சொன்ன மருத்துவர்களோட குணமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பிஸி, தே ஆர் வெரி பிஸி. நிறைய பிஸியாக காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சுற்றின்னு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்க பேஷண்ட்டு எவ்வளோ வருமானம் வருது, எத்தனை பேஷண்ட்டை பார்த்தோம், இப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலி அவங்க லைஃப் ஸ்டைல் போகும். சமூக அக்கறையாக இருக்கிற மருத்துவர்கள் மிக குறைவு. ஓகேங்களா, மிக குறைவு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக அக்கறை என்ன சொல்ல வரேன்னா, மேபி வர பேஷண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, போய் எடுத்து இந்த மாதிரி கருத்து சொல்லணும். நம்ம வெளியே ரொம்ப பயந்த சுபாவம் அதிகம் சார் மருத்துவர்கள். ஏதாவது எடுத்துகிட்டு யாராவது கேஸ் போட்டாங்கன்னா, போலீஸ் ஏதாவது நம்ம எக்ஸாம்பிள் வந்து பிடிச்சா கூட நம்ம பயந்து இருந்தாங்கண்ணா 500 ரூபா வச்சுக்கோங்க விட்டுருங்க கூட அந்த பயமாக இருக்கா விட்டுருங்க. எனக்கு வந்து சார் உங்களோட நண்பர்கள் நீங்களாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நம்மளோட நண்பர்கள் இருக்காகட்டு. ஏன்னா கொஞ்சம் மீடியாவில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட சர்க்கிள், என்னோட மெச்சூரிட்டி வந்து மாறுது. நிறைய லாஸ், நிறைய அட்வொகேட்ஸ் கூட பேசுகிறோம் அப்படின்னும் போது நம்ம மெச்சூரிட்டி மாறுது. ஆனால் பல மருத்துவர்கள் அப்படி இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ போகும்போது எக்ஸாம்பிள் ஏதாவது போலீஸ் நம்ம சீட் பெல்ட் போடல, ஐயா மன்னிச்சிருங்க 500 ரூபாய் வச்சுக்கோ, அவங்க கேட்டு கூட மாட்டாங்க, இவங்களே கொடுத்துட்டு ஓட பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பயந்து இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் வந்து இந்த கருத்து போல்டாக நீங்கள் பேசணுன்றது வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்றது உண்மை. நானும் வந்து மருத்துவ எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, நீ என்னடா ஓவராக இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஆகிட போகுதுன்னா, என்னடா ஆக போகுது, நம்ம என்ன பொய்யா சொல்கிறோம், இருக்கிற ஃபேக்டை இதை நம்ம சொல்கிறோம், அதுக்காக ஏதாவது கான்சிக்வன்ஸ் வந்து வி வில் ஃபேஸ் இட். என்ன இந்தியாவில் இருக்கோம், கருத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, நம்ம பேசுகிறோம், யாரையும் கெட்ட வார்த்தையில் திட்டலை, யாருமே வந்து நம்ம தப்பாக வந்துட்டு பேசலை, இது தவறான வீடியோவோ தவறான செயல்கள் எதுவுமே பண்ணலை. அப்படின்னு இருக்கும்போது நான் ஏன்ப்பா பயப்படணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக சொல்லுவேன். ஆனால் மருத்துவர்கள் அனைவரும் வந்து குரல் வந்து கொடுக்கணும். நாட் ஓன்லி அவங்க விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல், இதுவே நான் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன். இந்த கொல்கத்தா மேட்ருக்கு நாடு ஃபுல்லாக பேசுனது ரொம்ப பெரிய விஷயம் சார். இல்லைனா பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் இருந்த ஒரு காலேஜில் கூட ஒரு சூசைடை ஒன்று நடந்தது, மர்மமான ஒரு சூசைட், எப்படின்னே தெரியல. ஒரு வார்த்தை வெளியே வரலையே. ஒரு 2 நாள் ஸ்ட்ரைக்கணும், 3ஆவது நாள் சொல்லிட்டாங்க ஸ்ட்ரைக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களோட சீட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு நீங்கள் போயிடணுன்னாங்க. அடுத்த நாள் எல்லாம் வேலைக்கு போயிட்டோம். ஸோ அதனால் வி ஆர் நாட் ஏபிள் டு போல்ட்லி கம் அவுட். ஸோ இந்த விஷயத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் தைரியமாக நான் ஸ்டூடெண்ட் சைடில் நின்று நான் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இன்டர்வியூ எல்லா சேனல்ஸ்லையும் நான் தைரியமாக பேசுகிறேன். எல்லாரும் வந்தாங்க, என்ன சார் இவ்வளோ தைரியமாக நீங்கள் பேசுகிறீங்களே, பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எங்கே எடுக்கிறீங்கன்னு. நான் சொன்னால் அந்த மருத்துவக் கல்லூரி குரூப்பில் இருக்கேன், அந்த குரூப்பில் வர மெசேஜஸ் தான் நான் பேசுகிறேன். மற்றபடி வந்துட்டு என்னோட சொந்த நான் எப்படி சார் யோசிக்க முடியும் அந்த ரூமில் என்ன நடந்ததுன்னு. ஸ்டூடெண்ட் சொல்கிற எல்லா மேட்டரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டமில் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அதில் 80 விழுக்காடு வந்து கரெக்ட், வெறும் ஒரு 20 விழுக்காடு அந்த எலும்புகள் உடைக்கப்பட்டனன்றது அந்த போஸ்ட்மார்ட்டமில் இல்லை. அப்புறம் அந்த 150ன்ற வார்த்தை, இதை தாண்டி வந்துட்டு எல்லாமே அதே தான் வந்து இருந்தது. ரேப் அண்ட் மர்டர் போஸ்ட்மார்ட்டமில் இருந்தது, அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஸோ அதனால் வந்து தைரியமாக மருத்துவர்கள் வந்து பேசணும், அதுதான் என்னோட ஆசையும். பேசாமல் விடுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதில் வேற வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு மருத்துவத்துறையில் அதிகமாக இருக்குன்ட்டும் சொல்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி எவ்வளோ நல்ல வார்த்தை. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதை போயிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தையாக ஆக்கிட்டீங்களே சார், புரியுதா நான் சொல்கிறது? அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து, டே தம்பி இந்த கேஸ் வந்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ டக்குன்ட்டு போய் அந்த கேஸை பண்ணிட்டு வந்துடு சீக்கிரம் அப்படின்னும் போது, நான் 4 மணிக்கு கிளம்பணுண்டா, நீ கொஞ்சம் அந்த பேஷண்ட்ஸை பார்த்துரு அப்படின்றோம். 5 மணிக்கு அவனுக்கு எமர்ஜென்சி சர்ஜரி இருக்குது, இந்த கேஸஸ்லாம் நீ பாரு. இதுதான் மருத்துவத்துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது, புரியுதுங்களா? இன்னொரு மருத்துவர் ஹெவி ஒர்க் லோடில் இருக்கும்போது இன்னொருத்தன் டக்குன்னு அந்த பேஷண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறான்றது தான் அட்ஜஸ்ட்மெண்ட். அதை கொண்டு வந்து ஒரு மேல் ஃபீமேல் அந்த பாலியல் துன்புறுத்தலில் நீங்கள் வந்து பொறுத்துறீங்கன்னா எவ்வளோ கேவலம். அதனால் தயவு செஞ்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையை வந்து நீங்கள் டோட்டலாக விடணும் அப்படின்றது தான் வந்துட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களே சொன்ன மாதிரி இந்த ஹேமா கமிஷன் அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஒரு வீடியோ கூட ரொம்ப ட்ரால் ஆச்சு. நம்மளோட நடிகர் மோகன்லால் சார் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு ஒரு டான்ஸ்லாம் பண்ணியிருப்பார் ஸ்டேஜில் ஒரு நடிகை ஆடும்போது, அதெல்லாம் ரொம்ப சர்ச்சையாக போச்சு. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, அதை பற்றிலாம் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இந்த சைடில் வந்து மருத்துவர்களை ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க. அவங்க துறையில் இருக்கிற அழுக்குகளை பேசுங்க, கண்டிப்பாக பேசணும். அதை விட்டுட்டு மருத்துவர்கள் டேமேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு டாக்டருக்கு வந்து நான் வந்து பாசிட்டிவாக தான் பேசுவேன். அதுக்குன்னு தவறுனா தவறு. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஆர்ஜிகர் கல்லூரியில் வந்து மருத்துவ மாணவர்களே இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொன்னது டாக்டர் சபரி, புரியுதா நான் சொல்கிறது? ஒரு 4-5 மருத்துவ மாணவர்கள் பேர் சொல்கிறாங்க, இந்த டீன் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு சொல்கிறாங்கன்னு டாக்டரை ப்ளேம் பண்ணது நான் தான். ஸோ ப்ராப்ளம் வந்து இருக்குன்னா அது இருக்குன்னு பேசுகிறதும் ப்ளஸ் இல்லாமல் எல்லா மருத்துவக் கல்லூரியும் இப்படி தான், எல்லா மருத்துவர்களும் இப்படி தான், எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி சொல்கிறது வந்து பெரிய தவறாக நான் போய்